ஓபிஎஸ்க்கு செருப்படி கொடுத்த தொகுதி மக்கள் அதிர்ச்சியில் ஆளும் திமுக, மகிழ்ச்சியில் எதிர்க்கட்சியான அதிமுக. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவா திமுகவா தமிழக வெற்றிக்கழகம். இந்த தமிழக வெற்றிக்கழகத்தை ஒதுக்கிவிட்டாலும் அதிமுக திமுக என்கிற மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்க போகிறது. அந்த போட்டி இருக்கக்கூடிய அந்த வேளையிலே திமுகவிற்கு பி டீமாக அதிமுகவிலே இருந்து கொண்டு திமுக அரியணை ஏற வேண்டும் என்று 2021 சட்டமன்ற தேர்தலிலே திட்டம் போட்டு வேலை செய்தவர் தான் ஓபிஎஸ் அவர். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் மட்டும் சரியான முறையிலே வேலைகளை பார்த்திருந்தால் தென் மாவட்டங்களிலே அதிகப்படியான தொகுதிகளை ஜெயித்திருக்கும். அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு கூட வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் அதிமுக தோற்றாலும் பரவாயில்லை, அதிமுக அழிந்து போனாலும் பரவாயில்லை, எடப்பாடி பழனிசாமி மட்டும் முதல்வர் பொறுப்பிலே அமரக்கூடாது. அதிமுக ஜெயித்தால் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்து விடுவார். அதை காரணம் காட்டி அதை மனதிலே நினைத்துக் கொண்டுதான் திமுகவிற்கு வேலை செய்திருக்கிறார் நமது ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்திலே திமுகவுடைய பி டீம் என விமர்சனம் செய்திருந்தார். தற்சமயம் அது உண்மையாகிவிடும். ஓபிஎஸ் தற்சமயம் எங்கே இருக்கிறார்? திமுகவிலே இருக்கிறார். திமுகவிலே போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அதற்கு முன்பு 2-3 முறை அதிமுகவின் மூலமாக போட்டியிட்டு வெற்றி வேகை சூடியவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் ஓபிஎஸ்ஐ நம்பி போனவர்களுக்கு எந்த ஒரு புரோஜனமும் புண்ணியமும் கிடையாது அப்படின்னே கூட. அவர்கள் புறம் அதிமுகவிலே ஒரு உரம் இணைந்து விட்டார்கள். மறுபடியும் அந்த கொஞ்சம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் திமுகவிலே இணைந்த அந்த நபர்கள் பூராமே தற்சமயம் ஏன் ஓபிஎஸ்ஐ நம்பி நாம் திமுகவிலே இணைந்தோம், தனியாக முறையிலே திமுகவிலே இணைந்திருக்கலாமே என யோசனை செய்து கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நேற்று தினம் ஓபிஎஸ் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள சென்று அந்த பிரச்சாரத்தில் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது பூதாகாரம் என்பது வெடித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அதாவது ஓபிஎஸ் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வேளையிலே அங்க இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அனைவருமே நீங்கள் ஏன் அதிமுக விட்டு வெளியேறினீர்கள், அதிமுகவிலிருந்து உங்களை ஒதுக்கினால் நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்திருக்க வேண்டும், இல்லை என்றாலும் கூட நீங்கள் சுயேட்சையாக போட்டியிட்டிருக்கலாமே, சுயேட்சையாக போட்டியிட்டாலும் உங்களுடைய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் மிகப்பெரிய உரிமை இருக்கிறது. அந்த தொகுதியிலே நாங்கள் உங்களை வெற்றி பெற வைத்திருப்போமே. அதை தாண்டி நீங்கள் ஏன் திமுகவில் இணைந்து அதிமுகவிற்கு உங்களை வளர்த்து ஆளாக்கி அந்த கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் பூராமே கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓபிஎஸ்ஆல் பதில் பேச முடியாத ஒரு நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட. அதிமுகவிலே போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலே நமது நாராயணசாமி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அமோகமான ஆதரவும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன் திமுகவினர் கூட நமது நாராயணசாமி அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.